இன்னைக்கு நீங்க பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி நல்ல வறுத்தரைச்ச நாடன் சிக்கன் கறி கூடவே ஒரு இந்தியன் ஸ்டைல்ல வெஜிடபிள் சாலட். வாங்க இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம தேங்காவை கொஞ்சம் வறுத்து எடுக்க போறோம். தேங்காய் கூடவே 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்து கூடவும் கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் சேர்த்து எண்ணெய் இல்லாம நல்லா வறுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் தான் வச்சிருக்கேன். அதனால நான் 1/2 கப்பை விட கொஞ்சம் கூடுதலா தேங்காய் திருவினதை எடுத்து அதையும் இந்த கரம் மசாலாவோட போட்டு வறுத்துக்க போறேன். கருப்பாயிடக்கூடாது, ஆனால் நல்லா ப்ரௌனா வறுத்து எடுக்கணும். எண்ணெய் எதுவும் நான் இப்போ சேர்க்க போறது இல்லை. ஃப்ளேமை மீடியம்லே வச்சு வருங்க, அப்போ அது கரியாது. கூடவே கொஞ்சம் கறி லீஃப் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் இனி இது கூட மசாலாக்கள்லாம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வறுத்தரைச்ச கோழிக்கறி கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக இருக்கும். மஞ்சள் ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலரில் வராது. இனி இது கூட மல்லிப்பொடி சேர்த்துக்கணும். நல்ல 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்க போகிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பாரம்பரிய முறைப்படி முழு ஜீரகம், முழு மல்லி எல்லாம் அந்த ரா ஸ்பைசஸ் சேர்த்து அதெல்லாம் வறுத்து பொடி பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பொடிகளை சேர்த்துட்டு இப்படி 1 டீஸ்பூன் தேங்காய் விட்டு நான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேங்காய் வேண்டானா பரவாயில்லைங்க, நீங்கள் மற்ற வெஜிடபிள் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தேங்காய் மனம் இஷ்டம், அதனால நான் தேங்காய் 1 டீஸ்பூன் விட்டு இப்போ இந்த மசாலாக்கள், இப்போ இந்த தேங்காய் மசாலா எல்லாம் அதுலேயே இருந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் கரிஞ்சிடவே கூடாது. லோ ஃப்ளேமில் அதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே அந்த தேங்காய் வறுத்த மனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் அந்த மசாலா பொடி எல்லாம் நல்லா அந்த தேங்காயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். என்ன மனமாக இருக்குது தெரியுமாங்க. இப்போ வீடு ஃபுல்லாக அப்படியே எனக்கு எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா இவங்கெல்லாம் சிக்கன் கறி வைக்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு மனம் மாதிரி இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சரி, இனி இதை நீங்கள் இப்போ வறுத்த தேங்காவை கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கும். தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம மசாலா ரெடி. இனி நம்ம சிக்கனை வதக்க ஆரம்பிப்போம். இப்போ நான் 1/2 கிலோ எலும்போடு உள்ள சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப்பு வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இந்த மசாலா தேங்காய் வறுத்தேன் இல்லையா, அந்த மசாலாவையும் நான் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குக்கரோ இல்லை ஒரு அடிகனத்தை ஒரு கடாயோ ஒரு பாத்திரமோ எடுத்துகிட்டு அதில் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு சின்ன 1/2 கரண்டி பெருஞ்சீரகம் இதையும் போட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். வெங்காயம் பாதி வெந்துருச்சு. இனி இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு, அதையும் போட்டு கறி லீவ்ஸும் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன தக்காளி அதையும் போட்டு அதையும் கூட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கீழே அந்த பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளியும் வதங்கினது போதும். இனி நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கன், அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா அதோட கலர் கொஞ்சம் மாறி இப்போ நல்லா பிங்கிஷாக இருந்த மாதிரி இருக்குது. இது கலர் கொஞ்சம் ஃபேடாகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ சிக்கன் கொஞ்சம் கலர் மாற தொடங்கினதுமே நம்ம அந்த மசாலா வச்சுருந்தோம் இல்லையா அரைச்ச பேஸ்ட், அதை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்பவும் தண்ணி இந்த குழம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட் வராது. அதனால அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரன்னியாகவும் குழம்பு இருக்கக்கூடாது. எனக்கு இந்த அளவு தண்ணியாக இருந்தால் போதும் குழம்பு. நான் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கம்மியாக இருந்ததுனால. இந்த நேரம் நீங்கள் உருளைக்கிழங்கு வேணும்னாலும் ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து
4 சின்ன உருளைக்கிழங்கு 4 துண்டாக வெட்டி நீங்கள் இது கூட போட்டு நீங்கள் வேக வைக்கலாம் இந்த நேரம். சரி, இனி இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்கும்போது குழம்பு நல்லா ரெடியாகி நல்லா இருந்துச்சு. நல்ல மனம், அது குழம்பு கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாக நல்ல கமன்னு மனமாக இருந்துச்சு. இப்போ இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு, உங்களுக்கு இன்னும் தேங்காய் மனம் நல்லா தூக்கலாம் வேணும்னா இந்த நேரம் 1 டீஸ்பூன் தேங்காய் மேலே அப்படியே கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் நாடன் கறி நல்லா ரெடி. இனி இது கூட ஒரு சாலட், நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு சாலட் செய்ய போகிறோம். இனி நம்ம குயிக்காக அந்த சாலடை செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு அரை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் நல்லா பொடிசாக நறுக்கி இது கூட கொஞ்சம் எலுமிச்சை பழச்சாரும் உப்பும் போட்டு நல்ல கையாலேயோ இல்லை ஒரு ஸ்பூனாலேயோ நல்ல அந்த வெங்காயத்தில் இருக்க ஜூஸ் நல்ல வெளியில் வர்ற வரைக்கும் நல்ல அதை மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பாதி வெள்ளரிக்காய், அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த கேரட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இந்த மாதிரி நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இனி இது எல்லாத்துக்கு கூடவும் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை நான் சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்துக்க போகிறேன். நான் எப்போவுமே நம்ம எடுத்திருக்க மாங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பான மாங்காவாக இருந்துச்சுன்னா அந்த சாலட் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சாலட் கூட நீங்கள் வேணும்னா ஆப்பிள் சின்னதாக அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம், மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம், கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம், என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம், ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம், ரெய்சின்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட உப்பு மிளகுத்தூள் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாலட் ரெடி. வாங்க இனி இதை நம்ம ரைஸ் கூட வச்சு இந்த நாடன் சிக்கன் கறியையும் இந்த சாலடையும் வச்சு சாப்பிட்டுடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.